உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கயல். தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல பகுதிகளையும் நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது டெங்கு காய்ச்சல். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் சில மாதங்களாக டெங்குவின் தாக்கம் அதிகரித்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். டெங்கு காய்ச்சல் ஏற்படுத்தும் உயிரிழப்புகளும் உடல் பாதிப்புகளும் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. டெங்கு எனும் வைரஸ் கிருமிகளின் பாதிப்பால் உருவாகும் இந்த காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. குழந்தைகள், பெரியவர்கள் என வயது வித்தியாசம் இன்றி அனைவரையும் இந்த நோய் தாக்குகிறது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள குழந்தைகளை இந்த நோய் தாக்கும் போது பல ஆபத்துகள் அணிவகுக்கின்றன. இந்த நோய் உருவாவதற்கான காரணம், இது பரவாமல் தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்துதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ராஜபாளையத்தில் டெங்கு காய்ச்சலால் ஏற்பட்ட பாதிப்பை தொடர்ந்து அதன் அருகில் உள்ள நெல்லை மாவட்ட கிராமங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதுவரை நெல்லை மாவட்டத்தில் 8 பேர் பலியாகியுள்ளனர். திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் கடந்த சில ஆண்டுகளாக நவம்பர், டிசம்பர் மழைக்கு பிறகு டெங்கு, சிக்குன்குனியா உள்ளிட்ட காய்ச்சல் பரவுகிறது. 2011, 2012 ஆகிய ஆண்டுகளில் நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் டெங்கு காய்ச்சல் பரவி 30க்கும் மேற்பட்டோர் இருந்தனர். தற்போது ராஜபாளையம் பகுதியில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலால் 16 பேர் இறந்துள்ளனர். ராஜபாளையத்தை அடுத்துள்ள நெல்லை மாவட்டத்தின் பகுதிகளான தேவிப்பட்டினம், வாசுதேவநல்லூரிலும் தற்பொழுது டெங்கு காய்ச்சல் பரவி வருகிறது. இவர்களில் பெரும்பாலானோர் நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த 23 வயதான இளைஞர் காளிராஜ் சில தினங்களுக்கு முன்பு இறந்தார். தேவிப்பட்டினம் இன்னாசிசாமி, வாசுதேவநல்லூர் அம்மன் குளத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் ரோஹித், வைரம் என்பவரது மனைவி காயத்ரி, சங்கரன் கோவிலை அடுத்துள்ள மடத்துப்பட்டியைச் சேர்ந்த அஜய் அரவிந்த், சிறுவர்கள் ஹரிபிரசாத், மகராஜன் மற்றும் 4 வயது சிறுமி ரெஜினா ஆகியோர் பலியாகியுள்ளனர். நெல்லையில் இதுவரை டெங்கு மற்றும் மர்ம காய்ச்சலால் 8 பேர் பலியாகியுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். இது மருத்துவமனை வட்டாரத்தில் பரபரப்பையும் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு டெங்கு உள்ளிட்ட நோய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறி உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் சுகாதாரத்துறையின் விளக்கங்களை கேட்ட நீதிபதிகள் போர்க்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. ஆனாலும் தொடர்ந்து இறப்பு எண்ணிக்கை உயர்ந்து வருவதால் இதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. தமிழகம், குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிக அளவில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதுபற்றி நிறைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைகிறார் நெல்லையைச் சேர்ந்த மருத்துவர் திரு ராஜேஷ் அவர்கள். அவரிடம் நிறைய கேள்விகளை நாம் முன்வைத்து இந்த நோயின் தாக்கம் எப்படி இருக்கிறது, இது எப்படி பரவும் என்கிற தகவல்களை கேட்டுப் பெறலாம். சார் வணக்கம். டெங்கு நோய் சமீப காலமாக தமிழகத்தில், குறிப்பாக தென் தமிழகத்தில் அதிவேகமாக பரவி வருகிறது. இந்த நோய் எப்படி பரவுகிறது, பரவும் விதம் என்ன, இந்த நோயை முதலிலேயே கண்டறிவது எப்படி? டெங்கு ஒரு வைரஸ்னால வரக்கூடிய ஒரு நோய். அந்த வைரஸை பரப்பக்கூடியது கொசுக்கள், பகல கடிக்கக்கூடிய கொசுக்கள், அது மூலம் தான் பரவுது. இந்த பருவ காலத்துக்கு அப்புறம் மழை தண்ணி அங்கங்க கட்டுறதுனால அதுல கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகி அந்த கொசுக்கள் இந்த வைரஸ் பரப்புது. அதனாலதான் அந்த நோய் பரவுது. உங்களுடைய தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. தொடர்ந்து சமீப காலமாக இந்த நோயினால் விருதுநகர் மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். அதேபோன்று தென் மாவட்டம் முழுவதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக டெங்கு நோயினால் இறந்திருக்கிறார்கள். டெங்கு காய்ச்சலால் குழந்தைகளையும் உறவுகளையும் இழந்து தவிப்பவர்கள் இந்த நோய் குறித்து கூறும் பதிவுகளை பார்க்கலாம். மகாராஜான்னு சொல்லி ஒரு பையனுக்கு டெங்கு காய்ச்சல் சொல்லி கிரவுண்ட்ல அட்மிட் பண்ணாங்க. ஆனா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம குழந்தை இறந்து போயிடுச்சு. குழந்தை இறந்து போன பிறகு எங்க கையில கொடுக்கல. நான் 3 நாளா கொடுக்காம வச்சு பிள்ளைக்கு மூக்கு காது எல்லாம் எறும்பு வந்துருக்கு. எறும்பு ஊரியும் பார்க்காம இருந்தாங்க. அது பிள்ளையோட அம்மா தான் போய் பார்த்து எல்லாம் பார்த்து அதுக்கடுத்து என் பிள்ளை இறந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்து இங்க சரியான சுகாதாரம் கிடையாது. சுத்திலும் கொசு, ஸ்கூலு, பாலாவாடி, கல்யாண மண்டபம் இதை சுத்தி எல்லாம் கிடங்கு சுத்தி கொசு தண்ணி நிரம்பி இருக்கு. தண்ணி ஃபுல்லா இருக்கிறதுனால செடி கொடியெல்லாம் வளர்ந்து அதிகமா கொசு இருக்கு. அதை ஒரு சுகாதார அமைப்புல இருந்து எங்களுக்கு
கொஞ்சம் சீர்படுத்தி தருமாறு மிக தாழ்மையோட அரசாங்கத்துக்கு மிக தாழ்மையோட கண்டிப்பா கேட்டுக்கிறோம். எங்க பையனை சரியான முறைக்கு கவனிச்சே பார்க்கணும். பையனை கவனிச்சு பார்க்காத வரைக்கும் தான் டாக்டர்மார் நிறைய வந்து பிள்ளைய போட்டு அமுக்கி ஏகப்பட்ட பிள்ளைய நஷ்டமாயிட்டாங்க. வேற பிள்ளைகளை வந்து நாங்க கொண்டு போனதுல மிச்சம் இல்ல, அவங்க பார்த்தனால பெரிய பெரிய டாக்டர் வந்து ஒரு அதிகாரமார் வந்து பார்த்தாதானே அது நல்லா ஆகும். காலேஜ்ல படிக்க பிள்ளைகளை பூரா சேர்த்து கொண்டு வந்து பிள்ளைய போட்டு எங்களை வெளிலே பார்க்க விட மாட்டாங்க. நாங்க ஓட 2 மட்டம் வர உள்ள போய் ஓட நாங்க 2 மட்டம் வர இப்படியே நாங்க வந்துகிட்டு இருந்தோம். பையனுக்கு கண்ணு போனதுல இருந்து செத்த மூலி மாதிரி நட்டம் முழிச்ச வாழ்க்கையில இருக்கு. நாங்க போய் கண்ணை மூடி பார்க்க பிள்ளைக்கு மூடவே மாட்டேங்குது. என்னமா இப்படி இருக்கு டாக்டர் மாட்ட போய் நான் கேட்டேன், என்னமா இப்படி இருக்கு பையனுக்கு கண்ணு முழிச்சால இருக்க அப்படின்னு கேட்டோம். ஏமா அது அப்படிதான் இருக்கும், கொண்டு ஒரு துணியில இந்த ஒரு இதை தடவி புள்ள கண்ணுல மூடி வச்சுட்டாங்க. 2 கண்ணு மூடி வச்ச மாதிரி நாங்க போய் பார்க்கணும். அப்படிதான் இருக்கு. சித்தரும்பு பெத்தோலையும் பார்க்க விட மாட்டாங்க, தொடக்கூடாது வைக்க கூடாது அப்படிங்க. பக்கத்துல இருக்கிறவரும் பார்க்க விட மாட்டாங்க. டாக்டர் மாதிரி தான் இது மிஸ்டேக். உங்க பையனுக்கு இப்படி இருக்கு, நீங்க உங்க பையனை வீட்டுக்கு கொண்டு போலாம், இன்னைக்கு சின்ன பையன் இது எங்களால முடியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எங்க அக்கா மேலும் காய்ச்சல் வந்து பக்கத்துல காமிச்சோம். அவங்க கவர்மெண்ட் காமிச்சதுல உடனே காய்ச்சல் விட்டுருச்சு. மறுபடியும் காய்ச்சல் வந்து விட்டு போய் காமிச்சதுல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காமிச்சதுக்கு சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அங்க வச்சிருந்தோம். அங்க வச்சிருந்து நைட்டு ஃபுல்லா வச்சுட்டு காலையில ரொம்ப குறைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாளையங்கோட்டை காமிச்சு விடுறாங்க. பாளையங்கோட்டை வச்சுட்டு அங்க ரொம்ப அலையாலே வச்சிருக்காங்க. பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப அலைய வச்சுட்டு அப்புறம் அட்மிட் அதுக்கப்புறம் அட்மிட் பண்ணிருக்காங்க. வச்சதுக்கு ரொம்ப இதா இருக்கு, கொஞ்சம் கூடி இருக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி இப்படியே முன்னாடி எடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நல்லா இருந்த பையன், புதன்கிழமை காலையில வரைக்கும் நல்லா இருந்தது அந்த பையன். இங்க எதுக்கு போற 2-3 தடவை மிரட்டிருக்காங்க. இங்க எதுக்கு கொண்டு வரீங்க, ராஜபத்தில் ஆஸ்பத்திரி இல்லையா, மதுரையில் ஆஸ்பத்திரி இல்லையா, டாக்டர் எல்லாம் இல்லையா, ஏன் இங்க கொண்டு வரீங்க, இங்க இனிமே குழந்தைய உடனே நாங்க இப்படித்தான் ஆக்குவோம், இதை போய் அங்க போய் சொல்லுங்க, இனிமே எந்த பிள்ளைய இப்படி எல்லாம் கொண்டு வர வேண்டான்ட்டு கொண்டாந்து எங்களை போட்டு பாடாப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி வர்ற பிள்ளைய போனா செத்தான் போய்கிட்டு இருக்கு. இனிமேல அப்படித்தான் நாங்க அனுப்பி விடுவோம். இப்படியே நீங்க போய் சொல்லுங்க, அப்புறம் எந்த பிள்ளைய இங்க அனுப்ப மாட்டாங்க. இங்க ஆஸ்பத்திரியே கிடையாது, அங்க ராஜபத்திலயும் மதுரையிலயும் எல்லாமே இங்கதான் கொண்டுட்டு வரீங்க, இனிமே இங்க கொண்டு வரதா இப்படித்தான் ஆக்குவோம் நாங்க, அங்க போய் இங்க சொல்லிருங்க, டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த பையன் ரொம்ப இதா இருக்காம்ல என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நீங்க எதுவும் சொல்லாதீங்க, வெளியில போங்கன்னு சொல்லிட்டு பெத்தவங்களையும் பெத்து விடுறாங்களாம், கூட இருக்கிறவங்களையும் பெத்து விடுறாங்களா. எல்லாரும் வெளியில எனக்கு இருந்தா பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்ட்டு உள்ள போய் பார்க்க போனா கூட பார்க்க விட மாட்டேங்க. நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்னமோ ஊசியை கொண்டு குத்துனாங்களா என்ன தெரியல. பையன் ரொம்ப கழுத்துல ஊசி போட்டுருக்காங்க, ரொம்ப மூச்சு தண்ணி இருக்கு, அந்த பையன் ஒரு மாதிரியா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப போயிருக்கா. வெளியில போன்னு சொல்லி தான் பத்தி விடுவாங்களாம். வெளியில வந்துட்டு உள்ள போறதுக்குள்ள அந்த பையன் உயிர் போயிருக்கு. அதை கூட அவங்க சொல்லவே இல்லை, உயிர் போயிருக்கு இந்த மாதிரி அவ்வளவுதான் அப்படின்னு எதுவுமே சொல்லல. பிள்ளை அது வாடு கிடக்கு, பெட்ல ரத்தம் அது வாடு போய்கிட்டு கிடக்கு. ஒரு டாக்டர் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேட்டதுக்கு உனக்கு அறிவு இல்லையாமா, எங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லி எங்க அம்மா மிரட்டுறாங்க. இதுக்கு மேல எதுவும் சத்தம் போட்டேன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவோம், அப்படியே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. என் நம்பி போய் கேட்டதுக்கு நீ என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போன் போட்டு போலீஸ் வர சொல்லிட்டாங்க. போலீஸ் வர சொல்லி என் நம்பி பேசிட்டு அதுக்கப்புறம் நல்லபடியா பிள்ளைய வாத்து தூக்கிட்டு வரும்னு சொல்லிட்டு பிள்ளைய தூக்கிட்டு வந்து இனிமே எந்த பிள்ளையும் இந்த மாதிரி ஆகக்கூடாது, என்ன எந்த பிள்ளையும் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. டெங்கு காய்ச்சலால் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பலியாயிருக்கிறது. இன்றைக்கு மாலையாவரம் கிருஷ்ணாவரம் மேலப்பட்ட கருத்துக்குளத்தினுடைய பஞ்சாயத்தில் ஒரு குழந்தை பலியாயிருக்கிறது. ஆக எண்ணிக்கை 11 ஆகியிருக்கிறது. நகராட்சி நிர்வாகமோ பஞ்சாயத்து நிர்வாகமோ துரிதமான நடவடிக்கை எடுத்து எந்த விதமான ஒரு போர்க்கால நடவடிக்கை என்பது கிடையாது. சின்ன சின்ன வைத்தியங்கள் சின்ன சின்ன முகாம்கள் நடத்துகிறார் ஒழிய இதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லை. ராஜபாளைய நகரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய ராஜபாளைய நகரத்தில் 10க்கும் மேற்பட்ட எண்ணிக்கை இறந்திருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜபாளைய நகரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய நிர்வாகம் பஞ்சாயத்து நிர்வாகம் இதுவரைக்கும் ஒரு சரியான எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. மாலையாவரமும் அந்த பகுதி கிருஷ்ணாவரம் பஞ்சாயத்து மேலப்பட்ட பஞ்சாயத்தில் சுத்தமாக சுகாதார பணிகள் என்பது எந்த அடிப்படை பிரச்சனையும் கிடையாது. ஒரு மோசமான நிலைமையில் இன்னைக்கு குடியிருக்கக்கூடிய அந்த மக்கள் பல்வேறு நோய்கள் பரவக்கூடிய அபாயம் என்பது இருக்கிறது. 11 பேர் பணியாளர்கள் மட்டுமல்லாமல் 200க்கும் மேற்பட்ட இன்றைக்கு குழந்தைகள் மருத்துவமனையில் இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு நகராட்சி பஞ்சாயத்து நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் வணக்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டெங்கு காய்ச்சல் மிகவும் வேகமாக பரவி வந்துட்டு இருக்கிற நிலையில இந்த காய்ச்சல் ஒருவித வைரஸ்னால வருது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க. என்ன வைரஸ்னால இந்த டெங்கு காய்ச்சல் பரவுது, இதை முன்னாடியே எப்படி நம்ம சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும்? அதாவது டெங்கு
வந்து ஒரு வைரஸ் வியாதி. அது எல்லா வைரஸ் வியாதி மாதிரி தான் முதல்ல இருக்கும். ஆரம்பிக்கும் போது ரொம்ப அதிகமா காய்ச்சல் இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம வந்து இது டெங்கு காய்ச்சல்னு சொல்ல முடியாது. அது எல்லா காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃப்ளூ காய்ச்சல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். பொதுவா காய்ச்சல் அதிகமா இருக்கும், உடல் வலி இருக்கலாம், கண்ணு சவந்து இருக்கலாம். இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். முதல் 2-3 நாள்ல நமக்கு வந்து டெங்கு காய்ச்சல்ங்கிறதே தெரியாது. அதனோட டெங்கு காய்ச்சலுக்குன்னு உள்ள அதனோட குணாதிசயம்லாம் வந்து உங்களுக்கு 4வது நாள் 5வது நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த 5வது நாள் 6வது நாள்ல நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. இது வந்து 4 டைப் வைரஸ் இருக்கு. அதனால ஒரு தடவை வந்தா திரும்ப கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இப்ப வந்து இதுக்கு தனியான ஒரு சிம்டம்ஸ் கிடையாது, நார்மலான சிம்டம்ஸ் தான் காமிக்கும். முக்கியமா டெங்குக்கான சிம்டம் அப்படிங்கிறது 4th டே ஒரு 5th டே தான் தெரியும் அப்படிங்கறது சொல்லிருக்கீங்க. அப்ப தெரிஞ்ச உடனே அந்த டெங்கு நோயால பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? இப்போ டெங்கு பரவுதுன்னு நமக்கு இப்ப தெரியுது இல்லையா? அதனால வந்து முதல் 2-3 நாள்லயே நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும். பார்த்து அதுக்குள்ள கரெக்டான டெஸ்ட்கள் பண்ணிட்டோம்னா, ரத்தத்தை சோதிச்சு பார்த்தோம்னா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த NS1 ஆன்டிஜன் சொல்லுவோம், அந்த வைரஸோட பார்ட்டிகல்ஸ் வந்து ரத்தத்துல இருந்ததுன்னா முதல் நாள் டெஸ்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். மற்ற டெஸ்ட்கள் IgMன்னு சொல்றோம், IgGங்கிறதுலாம் சீராலஜிக்கல் டெஸ்ட். அது இந்த எதிர்ப்பு சக்தி உடம்புல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது வந்து ஒரு 2வது நாள் 3வது நாளுக்கு அப்புறம் தான் தெரியக்கூடியது. இந்த IgMங்கிறது பொதுவாக முதல் தடவை இன்ஃபெக்ஷன் வரும்போது கூறக்கூடியது. இந்த டெஸ்ட்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து 4வது நாள் தான் போகணும் அப்படின்ட்டு இல்லை, முதல்ல போய் கண்டுபிடிச்சிக்கிட்டா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கலாம். முதல்ல குழந்தைகளுக்கு போதுமான அளவு தண்ணி ஆகாரங்களை கொடுத்து அந்த குழந்தைய ஷாக்குக்கு மோசமாகிற ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போக தேவையில்லை. இணைப்பில் காத்திருங்கள், நாம் தொடர்ந்து பேசலாம். இனி டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்ட மக்கள் பதிவு செய்யும் கருத்துக்களை பார்க்கலாம். ஆஸ்பத்திரி பக்கத்துல கிடையாது, பக்கத்துல வரவங்க எங்களுக்கு கண்டிப்பா வரணும். இது குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க அதிகமா எங்க ஊர்ல இருக்கு. மற்ற குழந்தைகளுக்கு இந்த நோய் பரவாம இருக்கணும்ல, அப்ப அத நீங்க எப்படியாவது கேட்டு தரணும், அரசாங்கம் கேட்டு தரணும். இந்த ரோடு கொஞ்சம் சீர்படுத்தி தரணும் எங்களுக்கு, அதை கண்டிப்பா கேட்டுக்கிறோம். இந்த அரசு வந்து எங்களுக்கு செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க இருக்கோம். இப்படின்னு சொன்னாக்கல எங்க இருந்து மாவட்டம் ஆள் பூரம் வந்துட்டு நம்ம ஊருக்கு அன்னைக்கு நம்ம சாவையும் போறேன். இவ்வளவு கோடி ஆளு இந்த ஊருக்கு வந்தது கிடையாது. அவங்க வந்து கலெக்டர் வாரான்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த தெருத்துக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து தெருவ கூட்டம், இந்த மருந்து அடிக்கும் வீட்டுக்குள்ள என்னமோ செஞ்சாங்க. செஞ்சு அப்ப அவரு வர்றதுக்குள்ள எல்லாம் கிளீன் ஆகிட்டாங்க. இந்த ஊருக்குள்ள கிளீன் ஆகி இருக்கு. அப்ப கலெக்டர் வந்தாரு. கலெக்டர் கூட நான் பார்த்தது கிடையாது. வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி செஞ்சுட்டு போனாரு. இன்னும் குறையும் எங்க ஊருக்கு நீங்க எல்லாரும் இருந்து இந்த ஊருக்கு ஒரு நன்றி செஞ்சு இந்த தெருவு வாச எல்லாம் மக்களுக்கு நல்ல மாதிரி நீங்க உதவணுமா. எல்லா மக்களும் காய்ச்ச வந்து ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு நேரத்து கூட ஒரு பிள்ளை வயிற்று இருந்து அப்படித்தான் வருது. அதுக்கு பிறகு ஆட்டா கிடைக்காது. இல்லக்காலம் ஒரு பிள்ளை சாயங்காலம் 3 மணிக்கு கொண்டு போய் ஆட்டாவில் 4 பேர் கொண்டு போய் மானூர்ல கொண்டு ஊசி போட்டு அதுக்கு பிறகு வீட்டுல பிள்ளை கொண்டு போய் அப்படியெல்லாம் ஒரு ஆலோசனமா இருக்கு. இந்த வீட்டுல நாங்க என்ன செய்ய, எங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லையே. எங்க ஊர் சுத்தமாக இல்ல. எங்க ஊர் பக்கத்துல பூரா நாசுக்காக எல்லாம் கிடைக்கிறது. தண்ணி அங்கனங்க தேங்கி கல்யாண மண்டபத்துல தண்ணி, ஊரை சுற்றிலும் தண்ணி. இது வந்து நாங்க புதூர் கிராமத்துல இருந்து எங்களுக்கு ஆள் போடல, கூட்டி பெருக்கி அல்லதுக்கு ஆள் போடல. ஆள் போட்டு நல்ல மாதிரி சுத்தம் பண்ணி செஞ்சிருந்தா எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இப்பவும் அங்கங்க தண்ணி, எங்களுக்கு தண்ணி எங்க மேலங்க எங்க நல்ல தண்ணி வருது. அந்த நல்ல தண்ணியில வந்து எங்களுக்கு வாரத்துல ஒரு முறை நல்ல மாதிரி கழுவி எங்களுக்கு சுத்தகரிக்கப்பட்டு தரணும். மத்த டயத்துல எதுக்கு பண்றதுன்னா அதுவும் பெரிய பெரிய அதிகாரிக்கு பயப்படுறாங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து கிராமத்துக்கு வந்து உகந்தான்பட்டி கிராமம்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்காங்க. உகந்தான்பட்டினா எங்க இருக்குன்னு அப்படின்னு கேட்கற நிலைமைக்கு எங்க ஊர் இருக்கு. எங்க ஊருக்கு நல்ல மாதிரி பசுக்கு ஏற்படும். கலெக்டர் வரும்போது தான் அந்த பையன் இறந்த போது கலெக்டர் வந்த போதுதான் காலையில 6 மணிக்கு நாங்களே தூங்கி எழுந்திருக்கவே இல்லை. அதுக்குள்ளேயும் வேன் பிளஸ் ஜீப்பு எல்லாம் வந்து இருக்கு. கல்லூர்ல இருந்து வந்து இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி நாங்க உங்க ஊரை சுத்திகரிக்கப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. என்னன்னு கேட்டா கலெக்டர் 8 மணிக்கு 9 மணிக்கு வராங்களா. அப்பதான் பூரா சுத்தி புல்லு செதுக்கவோ சாணி உரங்கள் எல்லாம் தூர அள்ளி போடவோ வைக்கவோ எல்லாமே அடபடாத வேலை செஞ்சுச்சு. இதுக்கு மேல இது முன் எச்சரிக்கை இருந்தா எங்க ஊர்ல இவ்வளவு இது வந்திருக்காது. நீங்க இது எப்போதுமே எங்களுக்கு பராமரிக்கப்பட்டு தரணும் அப்படின்னு நாங்க சொல்லி
நாங்க கலெக்டர் போய் பாக்கணும் ரிப்போர்ட் மனுலாம் எழுதி வச்சிருந்தோம். கலெக்டர் ஒன்று வந்தாங்க, 2 நிமிஷம் தான் நின்னாங்க, கலெக்டர் போயிட்டாங்க. எங்களோட ரிப்போர்ட்டை வாங்கவும் இல்லை, நாங்க கொடுக்கவும் இல்லை. அருப்புக்கோட்டை நகராட்சியில டெங்கு விழிப்புணர்வு முகாம் இப்ப அவசர கதியிலையும் வேகமாகவும் நடத்திட்டு இருக்கிறது முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடத்தணும். நாங்க பிரியப்படுறோம். மழைக்காலங்கள் ஆரம்பிச்சிட்டாலே கொசுக்கள் உற்பத்தி ஆகுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலே உயிரிழப்புகளோ மற்ற பாதிப்புகளோ இவ்வளவு தூரம் வந்திருக்காது. எங்களோட விருப்பங்கள்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். மழைக்காலங்கள் வந்தவுடனே கழிவுகளை எந்த மாதிரி வெளியேற்றணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் அப்படின்றத மாதிரி இப்ப நடைபெற்ற நடவடிக்கையில பாதி நடவடிக்கை எடுத்துட்டாலே எந்த பாதிப்புகளும் வராதுன்றது எங்களோட அபிப்பிராயம். குடிநீர் ஒரு 20 நாளைக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க விடுறதுனால மக்கள் சேர்த்து வைக்கக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். நல்ல தண்ணியில தான் அந்த ஏடிஎஸ் கொசுக்கள் உருவாகிறதா சொல்றாங்க. அதனால நல்ல தண்ணியை குறிப்பிட்ட கால இடைவெளியில மக்களுக்கு கிடைக்குமாறு செய்தாலே பாதி நோயை குணப்படுத்திடலாம். டெங்கு காய்ச்சல் நோயிலிருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து டாக்டர் ஸ்ரீனிவாசன் தரும் கருத்துக்களை பார்க்கலாம். மக்கள் தெளிவா இருக்காங்க. ஜுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு போகலாம், ராஜபாளையம் ஆஸ்பத்திரிக்கு போகலாம், அங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வராங்க. உடனே இங்க டெஸ்ட் பண்றோம், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா இல்லையான்னு சொல்றோம். பெஸ்ட் கவுன்சிலிங் பண்றாங்க டாக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா. அதாவது ஒரு வைத்தியம் மட்டும் பண்ணி அனுப்பல, அந்த அம்மா உட்கார வச்சு ஏன் வந்துச்சு, இது வராம எப்படி தடுக்கலாம், ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும், குழந்தைக்கு என்ன மாதிரி உடை கொடுக்கணும், என்ன மாதிரி உணவு கொடுக்கணும், குழந்தைகள் தூங்கும் போது கொசு அடிக்காம தடுப்பது எப்படி, இது மாதிரி நிறைய ஒரு கவுன்சிலிங் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் அது ரொம்ப சிறப்பா எடுத்துக்கிட்டு அழகா கோஆபரேட் பண்றாங்க. அதனால நாளுக்கு நாள் அந்த டெங்கு தீவிரம் குறைஞ்சிட்டு இருக்கு. நீங்களும் நிறைய பத்திரிகை இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப அந்த கொசுவோட எண்ணிக்கை குறைஞ்சி வந்துட்டு இருக்குன்னு சொல்றோம். அது மாதிரி பாராசைட்டிக் இண்டெக்ஸ் சொல்றோம், அதுவும் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. அதனால தீவிரம் நன்றாகவே குறைஞ்சு வந்துட்டு இருக்கிறது. அதனால மக்கள் எந்த வித பயம் இல்லாமல் அரசு தமிழக அரசு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டீம் இங்க ஒரு டாக்டர்ல ஆரம்பிச்சு எல்லா வண்டி டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், நர்சஸா இருக்கட்டும், இல்ல லேப் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், இல்ல எந்த வித ஃபெசிலிட்டியும் ஒரு குறையே கிடையாது. இன்னும் ஏன் கேட்டீங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா பிரைவேட் நர்சிங் ஹோம்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ட்ரிப்போட ராஜபாளையம் மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க. இங்க அட்மிட் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த 3 டீம், அதாவது சில்ட்ரன்ஸ் ஆஸ்பத்திரி எக்மோர், மதுரை, அப்புறம் தேனி, 3 டீம் இங்க பொம்பர முறையில 24x7 என்ற முறையில நர்ஸுங்களும் கொடுக்கிறோம், டாக்டர்ஸும் கொடுக்கிறோம். அதனால ஏற்கனவே இங்க 3 வார்டு இருந்துட்டு இருக்கு, 57 கேஸ் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா அடுத்த கேஸ் வந்தாலும் தயார் நிலையில இருக்கும், இன்னொரு வார்டு ரெடி பண்றதுக்கும் தயார் நிலையை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால மக்கள் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. ஒரு நாள் 2 நாள் ஜுரம் இருந்தாலும் இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த ராஜபாளையத்தில் ஏற்பட்டிருக்கு. ராஜபாளையத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து டாக்டர் ஸ்ரீனிவாசன் பதிவு செய்த கருத்துக்களை பார்க்கும். அடுத்ததாக அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை இணை இயக்குநர் கதிரேசன் பதிவு செய்யும் கருத்துக்களை பார்க்கலாம். கடந்த 1 மாத காலமாக விருதுநகர் மாவட்டத்தில் குறிப்பாக ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக மக்களிடையே வைரஸ் காய்ச்சல் பரவி வந்தது. இதில் கடந்த 23/12/2014 அன்று ஒரு குழந்தை இறந்ததால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இதற்கு உடனடியே ஈடிஸ் ஈஜிப்டி என்ற கொசுக்களின் மூலம் பரவும் இந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் இணைந்து மக்களிடையே உடன் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஈடிஸ் ஈஜிப்டி கொசுக்கள் உருவா வண்ணம் அவை வளரா வண்ணம் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் அக்காய்ச்சலுக்குரிய சிகிச்சை முறைகளை அரசு மருத்துவமனை அனைத்திலும் ஏற்படுத்தி சிகிச்சை செய்யப்பட்டு வந்தது. கடந்த 30/12/2014 அன்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு கூட்டம் அனைத்து துறை அலுவலர்களையும் வரவழைத்து காய்ச்சல் பரவா வண்ணம் இருப்பதற்குரிய அனைத்து அறிவுரைகளையும் வழங்கினார்கள். மேலும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர், மாண்புமிகு செய்தி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் மற்றும்
முதன்மை செயலர் சுகாதாரத்துறை டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அனைவரும் ராஜபாளையத்திலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் கடந்த 8/1/2015 முதல் 5 நாட்களுக்கு அங்கிருந்தே தங்கி அலுவலர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து தெரு தெருவாக வீடு வீடாக சென்று கொசு ஒழிப்பு பணியினை மேற்கொண்டார்கள். மேலும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும், குறிப்பாக ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கும் நோய் கண்டறியும் வசதிகளையும் மேம்படுத்துவதற்கு உரிய அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தனர். இதில் எல்லிசா கருவிகள், செல் கவுண்டர் என்ற ரத்தத்தில் கட்டணத்தில் எண்ணிக்கையையும் ரத்த திரவ அளவையும் துல்லியமாக கணக்கிடும் செல் கவுண்டர் கருவிகளையும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இயங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வெண்டிலேட்டர் கருவிகள் பொருத்தப்பட்டன. மேலும் ராஜபாளையத்தில் தனி கவனம் செலுத்தி பிளட் காம்போனன்ட் செப்பரேட்டர் என்ற கருவியை ஏற்படுத்தி கட்டணுக்கள் மட்டும் தேவைப்படுவோருக்கு கட்டணுக்களை பிரித்து அவற்றை சிகிச்சைக்கு பயன்படுத்தும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தனர். இதன் மூலம் அரசு மருத்துவமனைக்கு வசதிகள் மேம்பட்டதால் அதிகமான நோயாளிகள் தனியார் மருத்துவமனை நாடி சென்றவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையை நாடி சிகிச்சைக்காக வந்துள்ளனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க சுகாதாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து திரு கதிரேசன் பதிவு செய்த கருத்துக்களை பார்த்தோம். ஆரோக்கிய வாழ்வுக்கு அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை சார்ந்த அனைத்து சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரித்துக் கொண்டாலே டெங்கு உள்ளிட்ட எந்த நோயும் பரவாமல் தடுக்க முடியும் என்ற கருத்தை பதிவு செய்து கொண்டு டெங்கு நோய் குறித்த பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மருத்துவர் ராஜேஷ் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன்.